இன்றைக்கு ஜூன் மாதம் 1 இன்றைக்கு அதிகாலையிலேயே ஒரு சோகமான செய்தியோடு தான் வெடிந்திருந்தது. கொழும்பு மீகுட பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாகன விபத்துல 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இப்ப அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவான விடயங்கள், யார் இவர்கள், உண்மையிலேயே இவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இப்ப சகல தகவல்களுமே வெளியாகி இருக்குது. அதே போல இந்த துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்குள்ள இன்றைக்கும் ஒரு புத்தபிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒருவருக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில ஒரு சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தின குற்றச்சாட்டுல இன்றைக்கு இன்னும் ஒரு புத்தபிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் இவர், என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, கண்டி பகிரிவந்த பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த புத்தபிக்கு அதே இடத்தைச் சேர்ந்த ஒரு 15 வயதான சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இது ஒரு நாள் 2 நாட்கள் இடம்பெறையில பல மாத கணக்காக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது. இதுல ஒரு கட்டத்துல அந்த சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாம வந்து அவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்படும் போதுதான் இப்படி ஒரு புத்த பிக்குவால அவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளான விடயம் தெரிய வருது. இதால உடனடியாகவே போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு இந்த சிறுமி சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் பகிரிவந்த விகாரையில கடமையாற்றக்கூடிய ஒரு பிரதான புத்தபிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு அவர்கிட்ட விசாரணைகளை மேற்கொள்ளும் போது இந்த சம்பவத்துக்கு பின்னணியில இன்னும் ஒரு 29 வயதான பெண் இருக்கிற விடயமும் தெரிய வருது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த 29 வயதான பெண் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய உறவினர், நெருங்கின நண்பர் என்று சொல்லியும் இவர்தான் இந்த புத்த பிக்குவோடு அவருக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டதாகவும் இந்த போலீசாருடைய முதற்கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது. இதன் அடிப்படையில் அந்த 29 வயதான பெண்ணும் இந்த புத்த பிக்குவும் கைது செய்யப்பட்டு இப்ப இருவருமே விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் எதையெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி கனவு கண்டமோ அது எல்லாமே இப்ப மிக சாதாரணமாக அரங்கேற வழிகிட்டிருக்குது. இப்படித்தான் நேற்று இரவு பொழுதுல இலங்கையில ஒரு மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்குது. இன்றைக்கு இலங்கையினுடைய சகல ஊடகங்கள்லையுமே இந்த விபத்து தான் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, நேற்று 31 இலங்கையினுடைய சகல இடங்கள்லையுமே இந்த வெசாக் தின நிகழ்வு இடம்பெற்றது. கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த வெசாக் தன்சல் வழங்குற செயற்பாடு நடைபெற்றது. இதுல கொழும்பினுடைய புறநகர் பகுதி என்று சொல்லப்படுகிற மீகொட பகுதியிலையும் இந்த தன்சல் அன்னதானம் வழங்குற நிகழ்வு இடம்பெற்றிருக்குது. இதற்காக நேற்று இரவு பொழுதுல மக்கள் வரிசையில காத்து கொண்டிருந்த நேரத்தில் 251-0262 என்று சொல்லி இலக்கமிடப்பட்ட ஒரு கெப்ரக வாகனம் அந்த மக்களுடைய வரிசையை மோதி தள்ளி இருக்குது. மிக பாரதூரமாக நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கிறது போல ஒரு விபத்து இடம்பெற்றிருக்குது. இதற்கு பிறகு அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவான காட்சிகளின் பிரகாரம் அந்த வாகனம் வரிசையில ஏற்றி மக்களை மோதி தள்ளி போட்டு அந்த இடத்துல நிக்காம தப்பியோட முற்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த தன்சல் கடமையில போலீசாரும் ஈடுபட்டிருந்ததால உடனடியாகவே போலீசாரால் திரட்டி பிடிக்கப்பட்டு அந்த வாகனத்தினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இந்த வாகனம் மோதினதுல மொத்தமாக 13 பேர் அந்த வாகனத்தினுடைய சில்லுகளுக்குள்ள அம்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் 7 பேர் படுகாயங்களோட உயிர் தப்பி இருந்தாலும் 6 பேர் அதே இடத்துல உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு 15 வயதான சிறுமியோட சேர்த்து 3 ஆண்களும் 3 பெண்களும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு போலீசார் இந்த சாரதியிட்ட விசாரணைகளை மேற்கொள்ளும் போது இந்த கெப்ரக வாகனத்தினுடைய உரிமையாளர் இவர் இல்லை என்று சொல்லியும், ஆனா அந்த விபத்து நடந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாகனத்துக்குள்ளதான் உரிமையாளரும் இருந்தவர், நான் தப்பியோடும் போது இடையில அந்த வாகனத்தை விட்டு உரிமையாளர் இறங்கிட்டார் என்று சொல்லி இந்த சாரதி போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயம் அங்கிருந்து கிடைத்த கண்காணிப்பு கேமராக்களுடைய தரவுகளின் பிரகாரம் அந்த வாகனத்துக்கு இருந்து ஒருவர் இறங்கி வெளியில தப்பியோடுறதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விபத்து நடந்த நேரத்தில் அந்த வாகனத்தினுடைய சாரதி மிக நிறைவான மது போதையில் இருந்த விடயமும் மருத்துவ பரிசோதனைகள்ல உறுதி செய்யப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் இப்ப இந்த வாகனத்தினுடைய உரிமையாளரை தேடி ஒரு தனியான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த சாரதிக்கு எதிராக 6 கொலை குற்றச்சாட்டுகள் உட்பட மிக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய பிரதான போலீஸ் பரிசோதகர் தெரிவிச்சிருக்கிறார். உண்மையிலேயே இங்க நடைபெற்ற இன்னும் ஒரு மிகச் சோகமான விடயம் என்னென்று சொன்னா, இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய 6 பேர்ல 4 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இவர்கள் ஒரு முச்சக்கர வண்டியில பயணிச்சதாகவும் முச்சக்கர வண்டியை நிறுத்தி போட்டு 4 பேரும் இந்த தன்சல் வரிசையில காத்திருந்ததாகவும் அந்த சமயத்துல தான் இந்த கெப்ரக வாகனம் மோதினதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதுல ஒரு 15 வயதான சிறுமியோட சேர்த்து அவர்கள் அனைவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நிகழ்ந்திருக்குது. இது இலங்கை முழுவதிலுமே பாரிய கவலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது.
என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, ஷாமர நிசாந்த் குமார என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இலங்கையினுடைய சிறைச்சாலை காவலராக பணியாற்றியிருக்கிறார். இவர் அந்த கடமையில இருந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையினுடைய கைதிகளுக்கு உதவுறதுக்காக வெளியில இருந்து 4.4 மில்லிகிராம் அளவு இருக்கக்கூடிய ஹெரோயின் ரக போதைப் பொருளை தன்னுடைய உடைமையில மறைத்து வைத்து சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போயிருக்கிறார். இதற்கு பிறகு கைதிகள் அதை பாவித்துக் கொண்டிருக்கும் போது மேலதிக சிறைச்சாலை காவலர்களால் அது கண்டுபிடிக்கப்பட்டு விசாரிக்கப்படும் போதுதான் இதை கொண்டு வந்து சந்தது இந்த சாமர நிஷாந்த் குமார என்று சொல்லி தெரிய வந்திருக்குது. இதால உடனடியாகவே இவர் கைது செய்யப்பட்டு இவர் மேல ஒரு நீண்ட வழக்கு விசாரணை இடம்பெற்றது. இதுல மொத்தமாக இவர் மேல 3 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு அது 4.4 மில்லிகிராம் அளவு இருக்கக்கூடிய ஹெரோயின் என்றாலும் இலங்கையில அது தடை செய்யப்பட்ட விடயம், அதையும் ஒரு சிறை காவலரே கொண்டு போனது மிகப்பெரிய குற்றம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. இப்படி கேக்குதான் இந்த எரிபொருளுக்கான QR முறை தொடர்பில் இன்றைக்கு ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. இலங்கையில இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதுல இருந்தே இந்த QR முறை நடைமுறையில் இருக்குது. ஆனா பல எரிபொருள் நிலையங்கள் இதை கண்டிப்பான முறையில் பின்பற்றது இல்லையா. இதால இப்பையும் இலங்கை அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது விடயம் தெரிய வந்து இனி வரும் காலங்களில் மிக கண்டிப்பான விதிமுறைகளின் பிரகாரம் இந்த QR நடைமுறைப்படுத்த போகுது. இனி யாருமே இந்த QR இல்லாம எரிபொருள் நிரப்ப முடியாது. அப்படி ஒருவேளை ஏதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் QR இல்லாம இந்த எரிபொருளை விநியோகித்தா அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு தரப்பால ஒரு அறிவித்தல் வெளியாக இருக்குது. இந்த QR மட்டும் இல்லாம அதை வழங்குறதுக்கு என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு கட்டுப்பாட்டு விதிகள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன்ல யார் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுல யார் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு புதிய விதிகளும் நடைமுறைப்படுத்த போகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனா என்ன விதி, அது எப்படி நடைமுறையாகும் என்று சொல்லி இன்னும் எந்த விதமான தகவல்களும் வெளியாகல. இருந்தாலும் மிக கண்டிப்பான முறையிலே நீ இந்த QR திட்டம் நடைமுறையாக போகுது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த புத்த பிக்குகள் மேல வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மேல முன்னெடுக்கப்படுகிற விசாரணைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மிக மிக முக்கியமான விடயம் ஏனென்று சொன்னா ஒவ்வொருத்தர் மேலையுமே மிக பாரதூரமான இந்த துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 488 புத்த பிக்குகள் சிக்கியிருக்கிறார்களாம். இருந்தாலும் ஒருவர் மேலையுமே ஒழுங்காக ஒரு சாதாரண நபருக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகிற விசாரணைகளை போல இந்த புத்த பிக்குகளுக்கு முன்னெடுக்கப்படல. இதற்கு பின்னணியில் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனியான நீதிமன்றம், அதை விசாரிக்கிறதுக்கு தனியான நீதிபதி என்று சொல்லி அரச தரப்பாலையுமே பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இது எல்லாம் இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் அதே போல அரசாங்கத்தின் மேல மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள்ல எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது, ஒரு புத்த பிக்கு கைது செய்யப்பட்ட அவர் மேல முன்னெடுக்கப்படுகிற விசாரணைகள்ல என்னென்ன விடயங்கள் தலையீடு செய்யக்கூடாது என்றதை பற்றியும், அதே போல இந்த தனியான விசாரணை கட்டமைப்பு, அதாவது புத்த பிக்குகளுக்காக கொண்டு வரப்படுகிற இந்த தனி நீதிமன்ற பிரிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது இலங்கையில எந்த அளவு தூரம் பிரிவினைவாதங்களை ஏற்படுத்த போகுதோ, பல மத தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஏன் புத்த பிக்குகளுக்கு என்று சொல்லி ஒரு தனியான விசாரணை கட்டமைப்பு உருவாக்கப்படுது, அதற்கான தேவைகள் என்ன, இது எந்த அளவு தூரம் ஆபத்தான செயற்பாடு என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலைல சந்திக்கிறேன். நன்றி.